அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு கார்த்திக்ஸ் ப்ரெடிக்ஷன் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, தினமும் காலையில் எழுந்தவுடன் முதலில் உங்கள் கையால் இந்த எளிமையான பொருளை தொட்டு பாருங்கள், நீங்கள் கோடீஸ்வரராவதை யாராலும் தடுக்க முடியாது. நம்ம யூடியூப் சேனல்ல பணவசியத்திற்காக, அதாவது பணத்தை ஈர்ப்பதற்காக நிறைய தாந்திரீக முறைகள், மந்திர ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது மிக மிக எளிமையான ஒரு தாந்திரீக முறை. இதுல எந்த ஒரு மந்திரங்களோ பூஜைகளோ கிடையாதுங்க. அதனால எல்லா மதத்தினருமே இதை தாராளமாக பயன்படுத்தலாம். நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கிறவங்களுக்கு தெரியும், நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து வழிமுறைகளும் மிகவும் எளிமையானதாக இருக்கும். அதே நேரத்தில் உடனடியாக பலன்களை கொடுக்கக்கூடியவை. அதிலும் இன்னைக்கு நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தட் இருக்கிறதுலயே ரொம்பவுமே சிம்பிளான ஒரு பணவசிய முறை. சோ நம்ம சேனலுடைய அனைத்து சப்ஸ்கிரைபர்ஸ் மற்றும் வியூவர்ஸ் யாருமே இதை நீங்க தவற விடாதீங்க. அதிலும் குறிப்பாக கழுத்தை நெரிக்கும் அளவிற்கு கடன் பிரச்சனையில இருக்கிறவங்க, அடகு வைத்த நகைகள் மற்றும் சொத்துக்களை மீட்க முடியாம தவிக்கிறவங்க, அவசர தேவைக்காக பணத்திற்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க மற்றும் குடும்பத்தை ரன் பண்றதுக்கே பணத்தட்டுப்பாடை ஃபேஸ் பண்றவங்கன்னு பணம் தொடர்பான எந்த விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, இந்த எளிமையான மெத்தடை நீங்க செஞ்சு பாருங்க. அடுத்த சில நாட்களிலேயே பணவரவில் பிரம்மாண்டமான முன்னேற்றம் ஏற்படும். சரிங்க, இந்த தாந்திரிகத்தை எப்படி செய்யணும்னு இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். ஆல்ரெடி நம்ம பார்த்ததை போல இதுல எந்த ஒரு மந்திரங்களோ பூஜைகளோ இல்லாததுனால எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ இந்த மெத்தடுக்கு கிடையாதுங்க. அதிலும் காலையில் எழுந்தவுடன் அந்த குறிப்பிட்ட பொருளை நம்ம தொட போவதனால குளிச்சிருக்கணும்ன்ற அவசியம் கூட கிடையாதுங்க. பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணலாம். அசைவம் நீங்க முன்னாடி நாள் சாப்பிட்டிருந்தாலும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். சோ எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ இந்த தாந்திரிகத்துக்கு இல்லைங்க. பணத்தை ஈர்ப்பதற்காக நீங்க கரண்டா எத்தனை தாந்திரிக முறைகள் அல்லது மந்திர ஜபங்கள் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தடையும் நீங்க சேர்க்கலாம். இது ஒரு பணவசிய முறையாக இருப்பதனால பணம் சம்பாதிக்கிறவங்க மட்டும்தான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணுமான்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாதுங்க. கணவர் வேலைக்கு போறாரு, பிசினஸ் பண்றாருன்னா மனைவி இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணலாம். மனைவியும் வேலைக்கு போறாங்க அல்லது பிசினஸ் பண்றாங்கன்னா கணவரும் இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணலாம். பெற்றோர்களுக்காக பசங்க இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணலாம். வேலைக்கு போற அளவுக்கு பசங்க இருக்காங்கன்னா அவர்களுக்காக பெற்றோர்கள் இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணலாம். ஒரு குடும்பத்தை சேர்ந்த எந்த உறுப்பினர் வேணாலும் இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணலாம். அந்த குடும்பத்திற்கே நல்ல பணவசியத்தை அது ஏற்படுத்தும். அதே போல ஒரு குடும்பத்துல ஒருவர் மட்டும் தான் இந்த மெத்தடை யூஸ் பண்ணணுமான்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாதுங்க. எல்லாருமே கூட நீங்க பயன்படுத்தலாம். அது இன்னமும் கூடுதல் பலனை கொடுக்கும். இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நான் ஷேர் பண்ண விரும்புறேங்க. இது வெறும் பணவசிய மெத்தட் மட்டும் கிடையாதுங்க, காரிய சித்தியை கொடுக்கக்கூடிய ஒரு மெத்தடும் கூட. நிறைய பேர் நீங்க நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கூட கேட்டிருந்தீங்க, ஒரு சின்ன காரியத்தை எடுத்தா கூட அதுல நிறைய தடைகள் தடங்கல்கள் வருதுன்னு சொல்லியிருந்தீங்க. மேலும் திருமண தடை, குழந்தை பாக்கியத்தில் தடை, வீடு வாங்குவதில் அல்லது வீடு கட்டுவதில் தடை, நல்ல உத்தியோகம் கிடைப்பதில் தடைன்னு இது போல சுபகாரிய தடைகளும் இருப்பதாக நீங்க சொல்லியிருந்தீங்க. இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணாலே போதும், அனைத்து விதமான தடைகளும் தடங்கல்களும் விலகி நீங்கள் எடுத்த காரியம் 1000% வெற்றியை கொடுக்கும். சுபகாரிய தடைகள் அனைத்தும் விலகும். அந்த அளவிற்கு மங்களகரமான பொருளைத்தான் நம்ம பார்க்க போறோம். அடுத்ததாக எந்த நேரத்துல இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, காலையில் நீங்க தூங்கி எழுந்த உடனேயே இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணணும். உங்கள் தூக்கம் முழுவதுமாக களைவதற்குள்ளாக காலையில் எழுந்த உடனேயே இந்த மங்களகரமான பொருளை உங்கள் கையால் நீங்க தொடணும். வலது கை இடது கை ரெண்டுத்தையுமே சேர்த்து வச்சு இந்த பொருளை நீங்க தொடலாம். அல்லது வெறும் வலது கையால் மட்டும் கூட இந்த பொருளை நீங்க தொடலாம். ஒரே ஒரு நிமிஷம் இந்த பொருளை உங்கள் கையால் நீங்க தொட்டாலே போதும். அதற்கு பிறகு நீங்க ஃபேஸ் வாஷ் பண்ணுங்க, பிரஷ் பண்ணுங்க அல்லது ரெஸ்ட் ரூம் நீங்க யூஸ் பண்ணலாம். இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மங்களகரமான தாந்திரிக பொருளை நீங்க தூங்கும் பொழுது உங்க பக்கத்திலேயே வச்சுக்கோங்க. சோ காலையில் எழுந்தவுடன் அந்த பொருளின் மீது கை வைப்பதற்கு உங்களுக்கு சுலபமாக இருக்கும். தரையில, பாயில, பெட்லன்னு நீங்க எங்க படுத்து தூங்கினாலுமே உங்க பக்கத்துல இந்த தாந்திரிக பொருளை வச்சுக்கோங்க. நாம் தொட வேண்டிய அந்த தாந்திரிக பொருட்கள் என்னன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான தகவலை ஷேர் பண்ண விரும்புறேங்க. எல்லா பணவசிய முறைகளிலும் சில பேர் கேட்கக்கூடிய ஒரு பொதுவான கேள்வி,
கேள்வி, இந்த மெத்தடை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு வேலைக்கு போகாமல் இருந்தால் வீட்டிலேயே படுத்து தூங்கினால் பணம் வருமான்னு கேட்கிறாங்க. அப்படி கிடையாதுங்க. எந்த ஒரு பணவசிய முறையாக இருந்தாலும் யாருமே அப்படி சொல்ல மாட்டாங்க. அனைத்துமே பணவரவை ஈர்த்து தரக்கூடிய வழிமுறைகள். இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணும் பொழுது பணத்தை ஈர்ப்பதற்கான நிறைய சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் உருவாகும். வீட்ல உத்தியோகம் இல்லாம இருக்கிறவங்களுக்கு நல்ல உத்தியோகம் கிடைக்கும். ஆல்ரெடி ஜாப்ல இருக்கிறவங்களுக்கு எதிர்பாராத வகையில மிகப்பெரிய இன்கிரிமெண்ட் கிடைக்கலாம், அல்லது இன்னொரு நல்ல கம்பெனியில் வேலை கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரம் செய்யறவங்களுக்கு நிறைய கிளைண்ட்ஸ் மற்றும் கஸ்டமர்ஸ் கிடைப்பாங்க. அதன் மூலமாக தொழில் அபிவிருத்தியாகும், அதிகப்படியான லாபங்கள் கிடைக்கும். வாரா கடன்கள் இருந்தால் வசூலாகும். உங்களுக்கு வரவேண்டிய பேமெண்ட் ஏதாவது பெண்டிங்ல இருந்துச்சுன்னா உடனடியாக கைக்கு வரும். மேலும் பணம் தொடர்பான அத்தனை விதமான அதிர்ஷ்டங்களும் உங்களுக்கு ஏற்படும். இப்ப நம்ம பார்த்தது சில உதாரணங்கள் மட்டும் தாங்க. உங்களுடைய வாழ்க்கை சூழலுக்கு ஏற்ப பணத்தை கவர்ந்து இழுக்கக்கூடிய அத்தனை விதமான வாய்ப்புகளையும் இந்த தாந்திரிகம் உங்களுக்கு வழங்கும். இதை தாண்டி இதையெல்லாம் மூட நம்பிக்கைன்னு சொல்றவங்களுக்கும் நம்ம எப்பவுமே சொல்லக்கூடிய ஒரே பதில், நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து பணவசிய முறைகளும் மிகவும் எளிமையானதாக இருக்கும். ஆயிரக்கணக்கிலேயோ லட்சக்கணக்கிலேயோ பணத்தை செலவு செய்யும் தாந்திரிகங்களோ பரிகாரங்களோ கிடையாதுங்க. அதிக நேரமும் கூட ஆகாது. சிம்பிளா ஒரு விஷயத்தை செய்யறதன் மூலமாக பாசிட்டிவான மைண்ட் செட் நமக்கு கிரியேட் ஆகுதுன்னா அதற்கு பெயர் மூட நம்பிக்கை கிடையாதுங்க. சித்தர்களும் மகான்களும் நமக்கு கொடுத்துட்டு போன இது போன்ற பணவசிய முறைகளில் எந்த விதமான போலித்தனமும் இருக்காது. சிம்பிளா ஒரு விஷயத்தை செய்யறதன் மூலமாக பாசிட்டிவான மைண்ட் செட் நமக்கு கிரியேட் ஆகுதுன்னா அதற்கு பெயர் மூட நம்பிக்கை கிடையாதுங்க. பாசிட்டிவான மனதால் மட்டும்தான் நிரந்தரமான பணவரவை ஏற்படுத்த முடியும். சோ முழு நம்பிக்கையுடன் இந்த சிம்பிளான மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். சரிங்க, தாந்திரிக முறையினாலே அதற்கு சில புறப்பொருட்கள் நமக்கு தேவை. இந்த மெத்தடுக்கு நமக்கு தேவைப்படுவது 2 பொருட்கள். ஒன்று 6 எண்ணிக்கையில விரலி மஞ்சள். இதை கொம்பு மஞ்சள்னு கூட நம்ம சொல்லுவோம். விரலி மஞ்சள் கிடைக்காத பட்சத்துல நீங்க கஸ்தூரி மஞ்சள் அல்லது குண்டு மஞ்சளை கூட நீங்க எடுத்துக்கலாம். மஞ்சள் தூளை நம்ம பயன்படுத்த கூடாதுங்க. 6 எண்ணிக்கையில விரலி மஞ்சள் அல்லது கஸ்தூரி மஞ்சள் அல்லது குண்டு மஞ்சள் ஏதாவது ஒன்றை நீங்க எடுத்துக்கணும். விரலி மஞ்சள் அல்லது கஸ்தூரி மஞ்சளுக்கு தாங்க உச்சக்கட்ட தாந்திரிக குணங்கள் இருக்கு. சோ மேக்ஸிமம் இந்த மஞ்சள் கிடைக்குதான்னு பாருங்க. கிடைக்காத பட்சத்துல குண்டு மஞ்சளை நீங்க பயன்படுத்திக்கோங்க. இரண்டாவதாக 6 எண்ணிக்கையில ஏலக்காய் நமக்கு தேவை. விதைகள் வெளியேறாத நல்ல ஏலக்காயா பார்த்து நீங்க எடுத்துக்கோங்க. வீட்ல ஆல்ரெடி நீங்க வச்சிருக்கக்கூடிய ஏலக்காயை கூட பயன்படுத்திக்கலாம். அதே போல வீட்ல நீங்க மஞ்சள் வச்சிருந்தீங்கன்னா அதையே கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். புதியதாக தான் வாங்கணும்னு கிடையாதுங்க. 6 மஞ்சள் 6 ஏலக்காய் இந்த 2 பொருட்கள் தாங்க இந்த மெத்தடுக்கு நமக்கு தேவை. எந்த நாள் எந்த கிழமை வேணாலும் இந்த மெத்தடை நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு சின்ன தட்டு, கிண்ணம் அல்லது பாக்ஸ்ல நீங்க போட்டு வச்சுக்கோங்க. பிளாஸ்டிக் பாக்ஸ் அல்லது ஸ்டீல் பாக்ஸ்னு எதை வேணா நீங்க பயன்படுத்திக்கலாம். அதற்கு மூடி இருக்கணும்ன்ற அவசியம் கூட கிடையாதுங்க. மூடி இருந்தா அதை நீங்க மூடி போட்டு கூட வைக்கலாம், அல்லது ஓபன்ல கூட நீங்க வைக்கலாம், தவறு கிடையாதுங்க. குறைந்தபட்சம் 48 நாளைக்கு 48 டேஸ்க்கு இந்த மெத்தடை தொடர்ந்து நீங்க பயன்படுத்தணும். 48 நாட்களுக்கு பிறகும் இந்த மெத்தடை நீங்க கண்டினியூ பண்ணலாம். 48 டேஸ் அப்படின்றது ஒரு நல்ல ட்ரையல் பீரியட். அதிலேயே உங்களுக்கு நல்ல பலன்கள் தெரியும். முதல் 48 நாளைக்கு இடைவெளி எடுக்காம இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அதற்கு பிறகு நடுவுல எப்ப வேணாலும் நீங்க பிரேக் எடுத்துக்கலாம். 6 மஞ்சள் மற்றும் 6 ஏலக்காய் இந்த 2 பொருளையுமே சேர்த்து நீங்க ஒரே பாக்ஸ்ல அல்லது தட்டுல வச்சுக்கோங்க. காலையில் எழுந்த உடனேயே உங்கள் 2 கைகளாலும் இந்த பொருட்களை நீங்க தொடணும். 2 உள்ளங்கைகளும் அந்த பொருட்கள் மீது படுவதை போல நீங்க வைக்கணும். குறைந்தபட்சம் 1 நிமிஷம் நீங்க வைத்தாலே போதும். அதிகபட்சம் 2 நிமிஷம் வரைக்கும் நீங்க வைக்கலாம். அதற்கு பிறகு அந்த பொருட்கள் படுக்கை அறைக்கு பக்கத்திலேயே கூட இருக்கலாம், அல்லது ஷெல்ஃப்ல நீங்க எடுத்து வச்சிருங்க. திரும்பவும் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி உங்க பக்கத்துல நீங்க வச்சுக்கோங்க. அல்லது பெர்மனண்டா இடம் இருந்தால் உங்க பக்கத்திலேயே, அதாவது நீங்க தூங்கும் இடத்திலேயே அந்த பொருட்களை நீங்க வச்சிருங்க. காலை நேரத்துல அதை மூடி வைக்கணும்ன்ற அவசியம் கூட கிடையாதுங்க. அது ஓபன்லயே இருக்கலாம், அல்லது நீங்க மூடி போட்டும் வைக்கலாம். அடிக்கடி இந்த பொருளை மாற்றணும்னு கிடையாதுங்க. தினமும் ஃப்ரெஷ்ஷா தான் நீங்க எடுக்கணும்னு கிடையாதுங்க. 48 நாளைக்கு ஒரு முறை இந்த பொருளை நீங்க மாற்றினாலே போதும். மாற்றும் பொழுது பழைய மஞ்சள் மற்றும் ஏலக்காயை கால்படாத இடமாக பார்த்து போட்டுருங்க. செடிகள் புதர்களுக்கு பக்கத்துல நீங்க போடலாம், அல்லது வீட்டு பக்கத்துல ஏரிகள், குளங்கள், கிணறு, ஆறு, கடல் போன்ற நீர்நிலைகள் இருந்தால் அங்கேயும் நீங்க போடலாம். இன்கேஸ் நீங்க ஷிஃப்ட்ல ஒர்க் பண்றவங்களாக இருந்தீங்கன்னா எந்த நேரத்துல தூங்கி எழுந்திருப்பீங்களோ அந்த நேரத்துல இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணுங்க. இப்ப நம்ம பார்த்ததை போல ஒரு பாயிண்ட் கூட மிஸ் பண்ணாம இந்த சிம்பிளான மெத்தடை கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஒரே வாரத்தில் பண
பணவரவில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதை கண்கூடாக பார்ப்பீங்க. சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.